அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆசனமாக நாம் பார்க்க இருப்பது பச்சிமோத்தாசனம். இதன் முந்தைய அமர்ந்த நிலை ஆசனமாக நாம் ஜானுசிரசாசனத்தை பார்த்தோம், அதன் பயன்களை பார்த்தோம். இப்பொழுது பச்சிமோத்தாசனம். நான் முன்பே கூறியது போல் ஜானுசிரசாசனம் பச்சிமோத்தாசனம் செய்வதற்கு ஒரு அடிப்படை ஆசனமாக அமைகிறது. அமர்ந்த நிலை ஆசனங்களின் அடிப்படை ஆசனமாக தண்டாசனம் அமைகிறது. இப்பொழுது பயிற்சியாளர் தண்டாசன நிலையில் அமர்ந்திருக்கிறார். தண்டாசன நிலையிலிருந்து நிலை பச்சிமோத்தாசனத்தின் நிலை 1 என்பது தண்டாசனம். நன்றாக பாருங்கள். உடலை நேராக வைத்து கால்களை நீட்டியவாறு இயல்பான சுவாசத்தில் அமர்ந்திருக்கிறார். பச்சிமோத்தாசனம் பெயர் காரணம் என்று பார்த்தோமேயானால், பெரும்பாலும் பச்சி என்றால் பறவை கீழ்குனிந்து உணவை எடுக்கும் பொழுது உடலை வளைத்து உணவு எடுப்பது போல் இந்த ஆசனம் நாம் செய்வதால் இவ்வாறு பெயர் வந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த பெயர் காரணம் அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை என்பதால் பச்சி என்பது சமஸ்கிருதத்தில் பச்சிமம் என்றால் மத்திமம். இதை தமிழில் அப்படியே மொழிபெயர்க்க வேண்டுமேயானால் இடைவளை ஆசனம் என்று நாம் இதை மொழிபெயர்க்கலாம். இடுப்பை நன்றாக வளைத்து காலையும் முட்டியையும் தலையையும் நம் காலையும் மேல் உடலையும் ஒன்றாக இணைப்பதால் இது பச்சிமோத்தாசனம் அல்லது இடைவளை ஆசனம் என்று பெயர் வந்தது. இப்பொழுது இந்த ஆசனத்தின் செய்முறை விளக்கத்தையும் பயன்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். கால்களை நன்றாக நீட்டி அமர்ந்து கொள்ளுங்கள். மூச்சை நன்றாக உள்ளிழுத்தவாறு கைகளை மேல் தூக்கி நன்றாக மூச்சை வெளிவிட்டவாறே கீழ்நோக்கி குனிந்து கால்களின் கட்டை விரல்களை பிடித்து இடுப்பை நீங்கள் வளைக்கும் பொழுது மேல் உடலிலிருந்து வளைக்காமல் இடுப்பிலிருந்து, நாம் முன்பே கூறியது போல் இந்த ஆசனம் என்பது இடைவளை ஆசனம். இடுப்பிலிருந்து உங்கள் உடலை முன்னோக்கி வளைத்து எவ்வளவு கூடுமோ அவ்வளவுக்கு முன்னோக்கி வளைத்து அப்படியே குனிந்து முட்டியை நீங்கள் உங்களின் தலையால் நெற்றியால் கால்களின் முட்டியை தொட வேண்டும். கால்கள் நேராக இருத்தல் வேண்டும். கால்களை வளைக்கவோ அல்லது மேல் தூக்கவோ கூடாது. ஆரம்பகட்ட பயிற்சியாளர்களுக்கு இது சற்று கடினமான ஆசனமாக கூட இருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சற்றே கால்களை தூக்கி இந்த ஆசனத்தை செய்து பழகிக்கொள்ளலாம். நன்றாக பயிற்சியாளரை கவனியுங்கள். அவர்களின் கை முட்டி என்பது காலை தொட்டவாறும் தரையை தொட்டவாறும், கால்கள் நன்றாக தரையில் அழுந்தியவாறும், கைகள் கால்களின் கட்டை விரல்களை பற்றியவாறும் இருக்கிறது. நீங்கள் மூச்சை நன்றாக வெளிவிட்டவாறே கீழிறங்கி முட்டியை தொட வேண்டும். முட்டியை தொட்ட பிறகு ஆசனத்தின் இறுதி நிலைக்கு வருகிறோம். ஆசனத்தின் இறுதி நிலையில் நாம் இயல்பான சுவாசத்தில் இருக்க வேண்டும். இயல்பு நிலைக்கு திரும்புங்கள். மூச்சை நன்றாக வெளிவிட்டவாறே நன்றாக இழுத்தவாறு கைகளை மேல் தூக்கி அப்படியே இயல்பு நிலைக்கு வாருங்கள். 2 ஆழ்ந்த சுவாசங்கள். இப்பொழுது பயிற்சியாளர் இயல்பு நிலையில் இருக்கிறார். ஆசனத்தின் செய்முறை விளக்கம் நன்றாக பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மறுபடியும் இதே ஆசனத்தை முன்புறமாக திரும்பி செய்து காட்டுங்கள். நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசனம் அமர்ந்து செய்யக்கூடிய ஆசனங்களின் ராணி என்றே சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். அவ்வளவு பயன்களை உடைய ஒரு ஆசனம். பயிற்சியாளர் ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார். நன்றாக பாருங்கள். கைகளை மேல் தூக்கும் பொழுது உடல் விரிந்த நிலையில் இருக்கும் பொழுது மூச்சை நீங்கள் உள்ளிழுக்க வேண்டும். மூச்சை வெளியிட்டவாறே இவ்வாறாக முன்னோக்கி குனிந்து வளைந்து கட்டை விரலை பிடித்தவாறு உங்கள் தலையால் முடிந்தவரை நீங்கள் உங்கள் நெற்றியால் முட்டியை தொடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இயல்பு நிலைக்கு திரும்புங்கள். நாட்கள் செல்ல செல்ல இந்த உடல் வளையும் தன்மை அதிகமான பிறகு இந்த பயிற்சியை நீங்கள் வெகு இலகுவாக செய்ய முடியும். அதாவது முதலில் நீங்கள் நெற்றியால் தொட வேண்டும், பிறகு மூக்கால் தொட முயற்சி செய்ய வேண்டும், பிறகு உங்கள் வாயால் அது உதட்டால் தொட முயற்சி செய்ய வேண்டும், பிறகு உங்களின் தாவங்கட்டையால் நீங்கள் தொட முயற்சி செய்ய வேண்டும். பிறகு நாட்கள் செல்ல செல்ல நெஞ்சை நன்றாக காலில் உங்களின் நெஞ்சும் காலும் நன்றாக இணைந்தவாறு இந்த பயிற்சியை செய்ய முயற்சி செய்யலாம். இந்த பயிற்சி நாம் முன்பே கூறியது போல் ஆசனங்களின் ராணி என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பயிற்சியில் நிறைய
மிக முக்கியமான பயன்கள் நாம் முன்பே கூறியது போல் அடிவயிறு உங்களுக்கு அழுந்துமாறு செய்யக்கூடிய எல்லா பயிற்சிகளும் ஜீரண கோளாறுக்கு மிக முக்கியமான ஒரு ஆசனமாக அமைகிறது. ஆண் பெண் இருபாலருமே செய்யலாம். குழந்தைகள் மிக முக்கியமாக அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. ஆண்களுக்கு செரிமான கோளாறு, வாயு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது மிக முக்கியமான நிவாரணியாகவும், குழந்தைத்தன்மை மகப்பேறு பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு ஆசனமாகவும், பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஆசனமாகவும், வெரிகோஸ் வெயின் என்று சொல்லப்படுகிற உங்கள் நரம்பு சம்பந்தமான காலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான நிவாரணியாகவும் இந்த ஆசனம் விளங்குகிறது. ஒரு ஆசனத்தை, ஒரு பயிற்சியை நாம் செய்யும் பொழுதே அந்த ஆசனம் எதற்கான பயன்களை தருகிறது என்று காலப்போக்கில் உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அந்த ஆசனம் செய்வதால் ஏற்படுகின்ற விளைவு என்பது நீங்கள் உடனடியாக அந்த தசைகள் செயல்படுகின்ற தசைகளின் இறுக்கம், தளர்விலிருந்து உங்களால் நிச்சயமாக நன்றாக உணர முடியும். எந்த ஒரு ஆசனமும் ஆரம்ப கட்டத்தில் செய்யும் பொழுது சற்றே கடினமாகவும், நாட்கள் செல்ல செல்ல அது இலகுவாகவும் இருக்கும். நீங்கள் அந்த ஆசனம் இலகுவாக ஆகும் வரை இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆசனம் எந்த ஒரு ஆசனத்தையும் முடிந்தவரை 5லிருந்து 10 ஆசனங்களை தினந்தோறும் தினசரி பயிற்சியாக வைத்துக்கொள்ளும் பட்சத்தில் தான் ஆசனங்கள் இலகுவாக அமையும். ஆசனங்கள் செய்தவுடனேயே பலன்கள் கிடைக்கும் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. ஒரு ஆசனத்தை தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் தான் நாம் அந்த ஆசனத்திற்கான முழு பயன்களையும் நம்மால் அடைய முடியும். அதனால் அமர்ந்த நிலை ஆசனத்தில் ஆசனங்களின் ராணி என்று சொல்லப்படுகின்ற பச்சுமோத்தாசனத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம். அதன் அடுத்த ஆசனமாக நாம் பார்க்க இருப்பது மகாமுத்ரா. மகாமுத்ரா ஆசனத்தை நாம் அடுத்த ஆசனமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.